இறைநேசரான துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபத்துல்லாவுக்கு வராங்க. அங்கே காபாவுடைய கதவருகே ஒரு மனிதர் படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அவர்கள், ஏன் அழுகிறீர்கள் என கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, நான் ஒரு வகையான இறை நேசம், இறை காதல் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன். இறைவனை நினச்சி என்னுடைய இறைவனை பார்க்க வேண்டும், அவன் மேலே இருக்கக்கூடிய அபரிவிதமான அன்பின் காரணமாக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என அவங்க சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பதில் அவங்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய இறை நேசர் என்பதாக துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இறை நேசர் இன்னொரு இறை நேசரை மிக எளிமையாகவே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்துலேயே இவங்க உட்காந்துக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்காங்க. பேசி அப்படியே அழுது அழுது அவங்க அல்லாஹ்வை நினச்சி அழுகிறாங்க, கதறி அழுகிறாங்க. இதை பார்த்த துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய இறை காதலையும் இறை நேசத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கும் அழுக வருது. அவங்க அழுகிறாங்க, அதை பார்த்துட்டு இவங்களும் பயங்கரமாக அழுகிறாங்க. அல்லாஹ்வின் முஹப்பத் அவர்களுக்கு அதிகரித்ததால் அவர்கள் மிகவும் சப்தமிட்டு அழுது அந்த இடத்துலையே மரணம் அடைஞ்சிடுறாங்க. இதை பார்த்த துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போத்திருக்க அந்த சால்வை அந்த மனிதர் மேலே போத்தி விட்டுட்டு யாரையாவது துணைக்கு கூப்பிடலாம் நல்லடக்கம் செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, அந்த மரணம் அடைஞ்சிருந்தாங்களே அவங்கள காணோம். அப்போ அவங்க சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு அசரீரி கேட்குது, நீங்கள் தேடும் அந்த இறை நேசரை சொர்க்கத்தின் காவலாளியான ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடியும் கிடைக்கவில்லை, நரகத்தின் காவலாளியான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தேடியும் கிடைக்கவில்லை, ஷைத்தானிடத்திலும் அவர்கள் இல்லை, அவர்கள் அரசனுக்கெல்லாம் அரசனான அல்லாஹ்விடத்தில் வீற்றிருக்கிறார் என்பதாக ஒரு சத்தம் கேட்குது. அதாவது இறை நேசர்கள் சொர்க்கத்தை விரும்பியும் அமல் செய்ய மாட்டாங்க, நரகத்துக்கு பயந்தும் அமல் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைவதற்காகவே அமல் செய்யக்கூடியவர்கள் தான் இறை நேசர்கள். இந்த சம்பவத்தை பார்த்த துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இதயத்தில் இன்னும் அதிகமான இறை நேசமும் இறை தேடலும் அதிகரித்து விட்டது.